மதுரை அருகே டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கும் பகுதியில் மறு ஆய்வு நடத்த புவியியல் ஆய்வு மையத்துக்கு மத்திய அரசு உத்தரவு. ஏலம் எடுத்த நிறுவனத்துக்கு ஒப்பந்த கடிதம் வழங்குவதை நிறுத்தி வைக்க தமிழ்நாடு அரசுக்கு அறிவுரை. ஹெக்டேர் பரப்பளவில் மட்டுமே டங்ஸ்டன் சுரங்க பணி நடக்காது, மீதமுள்ள பகுதியில் செயல்படுத்தப்படும் என்பதை மத்திய அரசு உறுதிப்படுத்தியிருப்பதாக மதுரை எம்பி சு வெங்கடேசன் கருத்து. கிறிஸ்துமஸ் பண்டிகை நாடு முழுவதும் உற்சாக கொண்டாட்டம். தமிழ்நாட்டில் உள்ள தேவாலயங்களில் நள்ளிரவில் பிரார்த்தனை செய்த கிறிஸ்தவர்கள். வாட்டிகனில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் போப் பிரான்சிஸ் பங்கேற்பு. இது நம்பிக்கைக்கான நேரம் என மக்கள் மத்தியில் உரை. ராமேஸ்வரத்தில் உடை மாற்றும் அறைகளில் கேமரா வைக்கப்பட்ட விவகாரத்தில் 2 கைதான நிலையில் அதிரடி சோதனை. 30க்கும் மேற்பட்ட உடை மாற்றும் அறைகள் உரிய அனுமதியின்றி செயல்படுவது கண்டுபிடிப்பு. ராமேஸ்வரத்தில் விடுதிகள் மற்றும் உடைமாற்றும் அறைகளில் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை. மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை. புஷ்பா 2 பட கூட்ட நெரிசல் தொடர்பாக நடிகர் அல்லு அர்ஜுனிடம் 3 மணி நேரம் விசாரணை. 50 கேள்விகளை காவல்துறை கேட்டதாக தகவல். சபரிமலையில் நாளை மண்டல பூஜையையொட்டி குமுளிக்கு 100 சிறப்பு பேருந்துகள் திண்டுக்கல், பழனி, திருச்சி மற்றும் மதுரையிலிருந்து இயக்கப்படும். விமானங்களில் கையோடு 7 கிலோ எடைக்குள் ஒரு பையை மட்டுமே எடுத்துச் செல்ல புதிய விதிமுறை. கூடுதல் பைகள் இருந்தால் லக்கேஜ் பிரிவிற்கு அனுப்ப வேண்டும் என்றும் அறிவுறுத்தல். மணிப்பூர் ஆளுநராக முன்னாள் உள்துறை செயலாளர் அஜய்குமார் பல்லா நியமனம். கேரளா உள்ளிட்ட 5 மாநில ஆளுநர்களை மாற்றி குடியரசுத் தலைவர் உத்தரவு. தமிழ்நாட்டுக்கு நாளை மறுதினம் வருகிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா. திருவண்ணாமலைக்கு செல்லும் நிலையில் கருப்பு கொடி காட்டப்படும் என காங்கிரஸ் கட்சி அறிவிப்பு. திரையரங்குகளில் பராமரிப்பு கட்டணத்தை அதிகரிக்க தமிழ்நாடு அரசு அனுமதி. டிக்கெட் கட்டணம் உயராது என திரையரங்கு உரிமையாளர்கள் உறுதி. கோவை கருமத்தம்பட்டியில் லாட்டரி விற்பனையாளரிடமிருந்து 2,25 லட்சம் ரூபாய் பறிமுதல். தடை செய்யப்பட்ட கேரள லாட்டரிகளையும் கைப்பற்றிய காவல்துறை. பழனி அருகே நிதி நிறுவன உரிமையாளர் தொடர்புடைய இடங்களில் சோதனை. 11 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாக வருமான வரித்துறை தகவல். கோவையில் 34.8 கிலோமீட்டர் தூரத்திற்கு 32 மெட்ரோ ரயில் நிலையங்கள் அமைக்க திட்டம். அடுத்த மாதம் ஆரம்ப கட்ட பணிகளை தொடங்க உள்ளதாக சென்னை மெட்ரோ ரயில் நிறுவன மேலாண்மை இயக்குநர் தகவல். ஜம்மு காஷ்மீரில் ராணுவ வீரர்கள் சென்ற வாகனம் 350 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து. ராணுவ வீரர்கள் 5 பேர் உயிரிழப்பு. மதுரை அருகே டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க திட்டமிடப்பட்டிருக்கும் இடத்தை மறு ஆய்வு செய்ய உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அதே சமயம் அரிட்டாப்பட்டி, மீனாட்சிபுரம் தவிர்த்து சுமார் 1500 ஹெக்டேரில் இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என மத்திய அரசு தெளிவுபடுத்தியிருப்பதாக எம்பி சு வெங்கடேசன் விவரித்துள்ளார். மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகம் வெளியிட்ட செய்தியில் 2000 ஹெக்டேர் பரப்பு கொண்ட நாயக்கர்பட்டி டங்ஸ்டன் சுரங்கத்தை மத்திய அரசு ஏலம் விடுவது தொடர்பாக தமிழக அரசுக்கு 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி கடிதம் மூலமாக தெரிவிக்கப்பட்டதாகவும் தமிழ்நாடு அரசு கோரிய ஐயங்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நாயக்கர்பட்டி உள்பட ஏலத்திற்கு விட திட்டமிடப்பட்ட 3 சுரங்க இடங்களின் விவரங்களை மத்திய அரசு கோரிய நிலையில் அதை தமிழக அரசு கொடுத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதில் 193 ஹெக்டேர் பரப்பிலான பகுதியில் பல்லுயிர் பரவல் பகுதி இருப்பதாக தமிழ்நாடு அரசு கூறியிருந்தாலும் ஏலத்திற்கு விடுவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்படவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் 2024 நவம்பர் 7ஆம் தேதி இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கு ஏலம் விடப்பட்டதாகவும் அதுவரை நிறுத்தி வைக்க கோரி தமிழ்நாடு அரசிடமிருந்து எந்த தகவலும் வரவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது.
ஏலம் விடுவதுடன் மத்திய அரசின் பணிகள் முடிந்து விடுவதாகவும் ஒப்புதல் கடிதம், சுரங்க ஒப்பந்தம் போன்றவை மாநில அரசாலே வழங்கப்படுவதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதனிடையே பல்லுயிர் பரவல் பகுதி மற்றும் பாரம்பரிய சின்னங்கள் உள்ள இடமாக இருப்பதால் அவற்றை பாதுகாக்க பல்வேறு கோரிக்கைகள் வந்திருக்கக்கூடிய நிலையில் அந்த குறிப்பிட்ட 193 ஹெக்டேரில் சுரங்கம் அமைக்கப்படாது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. மீதமுள்ள பகுதியில் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த இந்திய புவியியல் ஆய்வு மையம் ஆராய வேண்டும் என்று கூறியுள்ள மத்திய அரசு அதுவரை ஏலதாரருக்கு ஒப்பந்த கடிதம் தருவதை தமிழ்நாடு அரசு நிறுத்தி வைக்க வலியுறுத்தியுள்ளது. மத்திய அரசின் இந்த அறிவிப்புக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நன்றி தெரிவித்துள்ளார். மதுரை மேலூரில் அருகே டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கக்கூடிய திட்டத்தை கைவிட வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்றிருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டிக்கு மதுரை மாவட்ட மக்கள் சார்பில் நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழக மக்கள் மற்றும் விவசாயிகளின் நலனை முன்னிறுத்தியே பிரதமர் நரேந்திர மோடி முடிவுகள் மேற்கொள்வார் என்பது இந்த நடவடிக்கை மூலமாக மீண்டும் உறுதியாகி உள்ளதாகவும் அண்ணாமலை தெரிவித்தார். அதே சமயம் அரிட்டாப்பட்டி, மீனாட்சிபுரம் கிராமங்களில் உள்ள சுமார் 193.215 ஹெக்டேர் நிலப்பகுதியில் மட்டும்தான் சுரங்கப்பணி நடக்காது என்று மத்திய அரசு கூறியிருப்பதாக எம்பி சு வெங்கடேசன் விவரித்துள்ளார். ஆனால் சுற்று வட்டாரத்தில் மீதமுள்ள 1800 ஹெக்டேர் அளவிலான நிலப்பகுதியில் இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்பதை ஒன்றிய அரசு தெளிவாக்கி உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றிய தீர்மானத்தின்படி அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்கத்தை மொத்தமாக கைவிட வேண்டும் என்றும் அதுவரை மக்கள் போராட்டம் தொடரும் என்றும் சு வெங்கடேசன் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியை எம்ஜிஆருடன் ஒப்பிட்டதற்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கண்டனம் தெரிவித்த நிலையில் தாம் பேசியது சரி என்று அதிமுக தலைவர்கள் பலரும் போன் செய்து கூறியதாக அண்ணாமலை பதிலளித்துள்ளார். பிரிவினை நாடும் சமநிலையில் இணைவோம் என்ற அந்த கருத்து இன்றைக்கு அந்த அளவுக்கு இன்னைக்கு பிஜேபி கொள்கை இருக்கு. இன்னைக்கு மதத்தால பிரிவினை பண்றது தானே அவங்களுடைய வேலையாவே இருக்கு. சமநிலை எங்க இருக்கு? இன்னைக்கு வெண்ணெய் ஒரு கண்ணில், சுண்ணாம்பு ஒரு கண்ணில்ன்ற மாதிரி சிறுபான்மையின மக்கள் ஒரு கண்ணிலையும் மற்றவர்கள் ஒரு கண்ணில்ன்ற மாதிரி தானே இருக்கு. அதில் இதை எந்த நிலையிலும் அவரோட ஒப்பிடவே முடியாது. மடுவுக்கும் மலைக்கும் உள்ள வித்தியாசம், மடு எங்க மலை எங்க, மடுவுக்கும் மலைக்கும் உள்ள வித்தியாசமாகத்தான் மோடி எம்ஜிஆர் பார்க்க முடியும். ஆனா இன்னைக்கு அதிமுக இருக்கக்கூடிய தலைவர்கள் காலையிலிருந்து என்னுடைய அலைபேசிக்கு அழைத்து பேசினார்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய தலைவர்கள் எத்தனையோ பேர் வாட்ஸ்அப்ல எனக்கு மெசேஜ் போட்டிருக்காங்க. அற்புதமான ஒப்பீடு. அதாவது மோடி அவர்களுக்கும் புரட்சி தலைவர் எம்ஜி ஐயா அவர்களுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு, அதை கரெக்டா சொல்லியிருக்கீங்கன்னு. அதனால எல்லோருமே ஏற்றுக்கொள்ளணும் அவசியம் இல்லைங்கண்ணா. நம்ம ஒரு கருத்தை சொல்லும் பொழுது இன்னைக்கு இருக்கிறவங்க சொல்றாங்க. அதனால எல்லோருமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவசியம் இல்லைங்கண்ணா. சில பேர் அதை ஏற்றுக்காம இருப்பாங்க, அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து, விருப்பம். ஏன்னா எம்ஜிஆரையை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய ஒரு சொத்தாக, இந்தியாவுடைய சொத்தா பார்க்கறதுனாலதான் பாரத் ரத்னா விருது கொடுத்திருக்கு. பாரதத்தின் ரத்னா, அதிமுகவினுடைய ரத்னா கிடையாதுங்கண்ணா, பாரத ரத்னா. ஏன்னா எம்ஜிஆரையை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய ஒரு சொத்தாக, இந்தியாவுடைய சொத்தா பார்க்கறதுனாலதான் பாரத் ரத்னா விருது கொடுத்திருக்கு. பாரதத்தின் ரத்னா, அதிமுகவினுடைய ரத்னா கிடையாதுங்கண்ணா.